கவர்னர் தலையிடக்கூடாது, ஆளுநருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதீங்க, அதிகாரிகளுக்கு அமைச்சர் கரார். மதுரையில் நேற்று பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். ஆளுநர் இப்படி நேரடியாக வந்து ஆட்சி அதிகாரத்தில் தலையிடுவது ஆய்வு நடத்த முடியும் என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இதற்கு திமுக, இடதுசாரிகள், விசிக உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தன. இந்த நிலையில் ஆளுநருக்கு ஆய்வுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது என அரசு அதிகாரிகளுக்கு சி.டி. நிர்மல்குமார் உத்தரவிட்டிருக்கிறார். அரசு திட்டங்களை ஆய்வு செய்ய ஆளுநருக்கு உரிமையில்லை என்றும், அனுமதியின்றி ஆளுநரை அரசு அதிகாரிகள் சந்திக்கக்கூடாது என்றும் அமைச்சர் கராராக கூறியிருக்கிறார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேற்று மதுரை சென்றிருந்த ஆளுநர் வைகை நதி குறித்து பேசியிருந்ததும், அதிகாரியுடன் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியிருந்ததும் கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியது. மதுரை சௌராஷ்டிரா கல்லூரி நிகழ்ச்சியில் மாணவர்கள் மத்தியில் பேசிய ஆளுநர், துப்பாக்கியை தூக்கிக் கொண்டு போருக்கு போவது மட்டும் தேசபக்தி கிடையாது, நதிகளை மீட்டெடுப்பதும் தேசபக்தி தான். மதுரை வைகை நதியை பார்த்தேன், நதி இருக்கிறது, ஆனால் தண்ணீர் எங்கே? இளைஞர்கள் நதியை மீட்டெடுக்க முன்வர வேண்டும். வைகை நதியை யாரும் சீரமைக்காவிட்டால் நேரடியாக ஆளுநர் மாளிகையை களமிறங்கும் என பேசியிருந்தார். மதுரை ஆட்சியர், காவல்துறை ஆணையர், மாநகர ஆணையர் மற்றும் மாவட்ட அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். இதுதான் தற்போது பஞ்சாயத்துக்கு காரணமாக உள்ளது. ஆளுநரின் இந்த செயலுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தன. குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், ஆளுநர் ஆய்வு செய்தார் என்ற கூவத்தூர் ஆட்சிக்கால வரலாறு தற்போதைய குதிரை பேர ஆட்சியில் மீண்டும் திரும்பியிருக்கிறது. மதுரை சென்றிருந்த ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் நியமன பதவியில், அதுவும் கூடுதல் பொறுப்பில் தமிழ்நாடு ஆளுநராக இருப்பதை மறந்து மக்கள் பிரதிநிதி போல ஆய்வு நடத்தியிருக்கிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவகாரத்தில் எதிர்க்கட்சி தரப்பு மட்டுமல்லாது ஆளும் கட்சி தரப்பும் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இயற்கையில் அமைச்சர் நிர்மல்குமார் ஆளுநர் நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டு ஆய்வு மேற்கொள்ளலாம். எந்த அதிகாரமும் இல்லாமல் ஆளுநர் எங்கும் எந்த திட்டத்தையும் ஆய்வு செய்ய உரிமை இல்லை. அதை இந்த அரசு என்றைக்கும் அனுமதிக்காது. தேவையில்லாமல் அரசு நிர்வாகத்தில் ஆய்வு செய்வதாக கூறி தலையிட்டால் கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். எந்த அதிகாரிகளும் அரசின் அனுமதி பெறாமல் ஆய்வுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும்போது ஆளுநர் தேவையில்லாமல் ஆய்வு செய்வது குழப்பத்தை ஏற்படுத்தும். அவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அதிகாரிகளுக்கும் அரசின் அனுமதி இல்லாமல் ஆய்வுக்கு உட்படக்கூடாது என தெரிவித்துள்ளார்.